Dear students, நம்ம ஜிடிஎஸ் சப்ஜெக்டினுடைய இரண்டாவது யூனிட் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது யூனிட்டினுடைய டைட்டில் ஏசி அண்டு ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷன். அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மாடல் நம்பர் 1. ஹெட்டிங் வந்துட்டு லேஅவுட் ஆஃப் ஏசி பவர் சப்ளை ஸ்கீம், சிஸ்டம் ஆஃப் ஏசி டிரான்ஸ்மிஷன். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஹெட்டிங். இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, introduction to AC transmission, layout of AC power supply scheme, various system of power transmission, advantages and disadvantages, conclusion and references. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற contents. First, introduction to AC transmission. அதாவது டிரான்ஸ்மிஷன் லைன் வந்துட்டு நமக்கு ஏசி பவர் சப்ளையில் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டத்தில். பொதுவாக எலக்ட்ரிக் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த கன்வேயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் ஃப்ரம் எ பவர் பிளான்ட் டு கன்சியூமர்ஸ் ப்ரீமிசஸ் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரிக் சிஸ்டம். அதாவது எலக்ட்ரிக் பவர் வந்து ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து கன்சியூமர் சென்டருக்கு கன்வே பண்ணுறதுக்கூடிய சிஸ்டத்துக்கு பேர் தான் என்னது எலக்ட்ரிக் சிஸ்டம். சரிங்களா? அது பெரும்பாலும் ஏசியாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த எலக்ட்ரிக் சிஸ்டம் வந்துட்டு 3 டொமைனாக பிரிச்சிருக்காங்க. நம்பர் 1 பவர் ஸ்டேஷன், பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன். நம்பர் 2 டிரான்ஸ்மிஷன் செக்ஷன். நம்பர் 3 டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷன். அதாவது பவர் ஸ்டேஷனில் வந்துட்டு பவரை ஜெனரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து ஜென்ரேட் பண்ண பவர் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்படி டிரான்ஸ்மிட் பண்ண அந்த பவர் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் லைன் மூலமாக கன்சியூமருக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. இதுதான் வந்துட்டு எலக்ட்ரிக் சிஸ்டத்தினுடைய ஃப்ளோ. அடுத்து இந்த எலக்ட்ரிக் பவர் வந்துட்டு 2 சப்ளையில் நமக்கு வந்துட்டு கிடைக்கிது. ஒன்று வந்து டிசி சிஸ்டம், இன்னொன்று வந்துட்டு ஏசி சிஸ்டம். ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துகிறது, நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏசி சிஸ்டம். இந்த ஏசி சிஸ்டத்தை பொறுத்தவரை டிரான்ஸ்மிஷன் அப்புறம் ஜெனரேஷன் இது வந்துட்டு 3 ஃபேஸ் 3 வயர் சிஸ்டமாக இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு 3 ஃபேஸ் 4 வயர் சிஸ்டமாக இருக்குது. இந்த ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் ஏன் 3 ஃபேஸ் 3 வயர் சிஸ்டமாக இருக்குன்னா, கண்டக்டினுடைய காஸ்ட்டை குறைக்கிறக்காண்டி இட் இஸ் ஜென்ரேட்டட் டிரான்ஸ்மிட்டட் வித் 3 ஃபேஸ் 3 வயர். டிஸ்ட்ரிபியூஷனில் வந்துட்டு நமக்கு 4th வயர் நியூட்ரல் வந்தால் தான் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை எடுக்க முடியும். அதனால் 3 ஃபேஸ் 4 வயர் சிஸ்டம். அடுத்து இங்கே ஒரு லேஅவுட்டு கொடுத்துருக்காங்க, ஏசி பவர் சப்ளை சிஸ்டத்தினுடைய லேஅவுட். கவனிங்க, இது ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன். இங்கேருந்தால் ஏசி பவரை ஜென்ரேட் பண்ணுறாங்க. பவரை ஜென்ரேட் பண்ணி என்ன வோல்டேஜில் 11 கிலோ வோல்ட்டில் ஜென்ரேட் பண்ணி இங்கே ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அதுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது, 11 கேவியை 132 கேவியாக வந்துட்டு ஸ்டெப் அப் பண்ணுது. வோல்டேஜ் இஸ் ஸ்டெப்ட் அப் டு 132 கிலோ வோல்ட். சில நேரங்களில் 220 கிலோ வோல்ட்டாக ஸ்டெப் அப் பண்ணும், சில இடங்களில் 400 கிலோ வோல்ட்டாக ஸ்டெப் அப் பண்ணும். அப்படி ஸ்டெப் அப் பண்ணி டிரான்ஸ்மிஷன் லைனில் அதே வோல்டேஜில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. இந்த செக்ஷனுக்கு பேர் ப்ரைமரி டிரான்ஸ்மிஷன் செக்ஷன். சரிங்களா? குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த 132 கிலோ வோல்ட்டை 33 கிலோ வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் அனதர் டிரான்ஸ்ஃபார்மர். இதுக்கு பேர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். சரிங்களா? இங்கே வோல்டேஜ் வந்துட்டு 33 ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க. சரிங்களா? 132லேருந்து 33. சில இடங்களில் 66 கிலோ வோல்ட்டாகவும் ஸ்டெப் டவுன் பண்ணலாம். இது வந்து நடக்கக்கூடிய இடம் ரிசீவிங் ஸ்டேஷன். இந்த ரிசீவிங் ஸ்டேஷனில் அப்போ 33 கிலோ வோல்ட்டாக வந்துட்டு வருது. இந்த 33 கிலோ வோல்ட்டானது வேரியஸ் சப்ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகும். இது வந்துட்டு இன்னொரு சப்ஸ்டேஷனுக்கு போகுது. 33 கிலோ வோல்ட்டு இன்புட்டாக வருது. அதை வந்துட்டு 11 கிலோ வோல்ட்டாக மறுபடியும் ஸ்டெப் டவுன் பண்ணுறோம். இதே மாதிரி இந்த செக்ஷனில் ஒரு ஃபீடர் போகும், இந்த செக்ஷனில் வந்துட்டு ஒரு ஃபீடர் போகும். இங்கே வந்துட்டு 33 வந்துட்டு 11 கிலோ வோல்ட்டை ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த சப்ஸ்டேஷனில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வோல்டேஜை டவுன் பண்ணுறோம். 11 கேவியாக ஸ்டெப் டவுன் பண்ணதுக்கப்புறம் அது வந்துட்டு அதே 11 கேவியை வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் கன்சியூமருக்கு நேராக ஃபீட் ஆகலாம். அப்படி ஆச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். நேரடியாக இண்டஸ்ட்ரிக்கு 11 கேவி நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா, ஏன்னா 11 கேவி ட்ரைவ்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது, மோட்டார்ஸ் வந்துட்டு இருக்குது, அப்படி ஃபீட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு பேர் ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். பெரும்பாலும் இந்த 11 கிலோ வோல்ட் வந்துட்டு திரும்ப டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக
சரிங்களா. 114 வோல்ட் 3 ஃபேஸ் ஆகும், 230 வோல்ட் சிங்கிள் ஃபேஸ் ஆகும் கன்வெர்ட் பண்ணி கன்சியூமர் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் வீடுகளுக்கு வர்றது 3 ஃபேஸ் சப்ளை, சிங்கிள் ஃபேஸ் சப்ளை எல்லாம் இதில் தான் வரும். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேரானது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரு. அப்போ இந்த லேஅவுட்டில் என்ன பார்க்குறோம், 11 kV ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து 132 kV அப் பண்ணி டிரான்ஸ்மிஷன் லைனில் அதே வோல்டேஜில் கண்டக்ட் பண்ணுறோம். அது வந்து ப்ரைமரி டிரான்ஸ்மிஷன். அடுத்து 132 வந்துட்டு 33 kV டவுன் பண்ணுறோம். அது ஒரு சப்ஸ்டேஷன், ரிசீவிங் சப்ஸ்டேஷன். அந்த 33 வந்து 11 kV ஸ்டெப் டவுன் பண்ணுறோம். அது அனதர் சப்ஸ்டேஷன். இந்த 11 kV டைரெக்டாக இண்டஸ்ட்ரியல் ஃபீடர், இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர் கொடுக்கலாம். அது அவங்களுக்கு பேர் ஹெச்டி கன்சியூமர். அல்லது எல்டி கன்சியூமர் கொடுக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலமாக வோல்டேஜை குறைச்சி நம்ம கொடுக்கலாம். இதுதான் லே அவுட். அடுத்து பவரை வந்துட்டு வேரிய சிஸ்டத்தில் வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணலாம். அதாவது டிசி சிஸ்டமாக இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் ஏசி சிஸ்டம் இருக்குது, 2 ஃபேஸ் ஏசி சிஸ்டம் இருக்குது, 3 ஃபேஸ் ஏசி சிஸ்டம் இருக்குது. இதில் பெரும்பாலும் வந்துட்டு 3 ஃபேஸ் ஏசி சிஸ்டத்தில் தான் நம்ம பவரை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இவ்வளோ டைப்ஸ் வந்துட்டு இருக்குது. டிசி சிஸ்டத்தில் 2 wire டிசி சிஸ்டம் இருக்குது. அதுலேயே 2 wire வித் மிட் பாயிண்ட்டை வந்துட்டு எர்த்து பண்ணக்கூடிய சிஸ்டம் இருக்குது. டிசியில் 3 wire சிஸ்டம் வந்துட்டு இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி சிங்கிள் ஃபேஸ் ஏசியில் வந்துட்டு 2 wire சிஸ்டம், ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்துட்டு. அதுலேயே சிங்கிள் ஃபேஸ் 2 wire மிட் பாயிண்ட்டு ஏற்றுட்டு சென்டர் பாயிண்ட் வந்து ஏற்று பண்ணியிருப்பாங்க. அதுலேயே சிங்கிள் ஃபேஸ் 3 wire சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி 2 ஃபேஸ் ஏசி சிஸ்டம் முன்னாடி யூஸில் இருந்துச்சு, இப்போ கிடையாது. 2 ஃபேஸ் 4 wire சிஸ்டம் இருக்குது, 2 ஃபேஸ் 3 wire சிஸ்டம் இருக்குது. 3 ஃபேஸ் ஏசி சிஸ்டம் தான் பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் பயன்படுது. அது வந்துட்டு 3 ஃபேஸ் 3 wire சிஸ்டமாகவும் 3 ஃபேஸ் 4 wire சிஸ்டமாகவும் இருக்குது. இந்த 3 ஃபேஸ் 3 wire சிஸ்டம் வந்து ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்துட்டு 3 ஃபேஸ் 3 wire ஆகும், டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 3 ஃபேஸ் 4 wire ஆகும் நமக்கு இருக்குது. இந்த ஏசி டிரான்ஸ்மிஷனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, கவனிக்கும். அதாவது நமக்கு வந்துட்டு ஏசியை ஜென்ரேட் பண்ணி, ஏசி வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணால் ஹை வோல்டேஜில் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம், டிரான்ஸ்மிட் பண்ணலாம். அது வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசி சப்ஸ்டேஷன் இஸ் ஈஸியர் அண்டு சீப்பர். நீங்கள் சப்ஸ்டேஷன் வந்து ஏசியை இன்புட்டாக வாங்கி அதே மாதிரி ஏசியாகவே நீங்கள் அவுட்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு சீப்பாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலமாக நம்ம ஈஸியாக வந்துட்டு வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறது வந்துட்டு ஈஸி. அதே போல் ஏசி வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்டெப் டவுன் பண்ணிக்கலாம். எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு கிட்டத்தட்ட 96%, 97, 99 அந்த மாதிரி பெர்சன்டேஜில் வந்துட்டு நமக்கு எஃபிஷியண்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், லாஸ் கம்மியோட. இருந்தாலும் ஏசி டிரான்ஸ்மிஷன் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசியாக இருந்தால் 2 லைன் தான் போகும், ப்ளஸ்ஸு 2 கண்டக்டர் தான் போகும், ப்ளஸ்ஸு மைனஸ். ஏசியாக இருந்தால் 3 லைன் போகிறதுனால காஸ்ட்டு கூடிடும். ரெண்டாவது பாயிண்ட்டு, ஏசி டிரான்ஸ்மிஷன் லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், காம்ப்ளிகேட்டட் தேன் தி டிசி டிரான்ஸ்மிஷன் லைன். அதுக்கு வேரியஸ் எஃபெக்ட் இருக்கிறனால அந்த ப்ராப்ளம் இருக்குது. அது பின்னாடி டீட்டெயிலில் நம்ம படிக்கலாம். தேர்டு பாயிண்ட், அந்த கண்டக்டனோட எஃபெக்டிவ் ரெசன்ஸ் வந்துட்டு ஏசியாக இருந்தால் ஸ்கின் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட்னால அதனோட ரெசன்ஸ் கூடும். அதனால் லாஸு, வோல்டேஜ் ட்ராப், இந்த எஃபெக்டெலாம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகும். அது ஒரு ட்ராபேக். அதே மாதிரி ஏசி டிரான்ஸ்மிஷனில் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட்னு இருக்குது. அதனால் கண்டினியூஸ் சார்ஜிங் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு லைனில். அதனால் வந்துட்டு பவர் லாஸ் இருக்கும். இது ஒரு ட்ராபேக். அடுத்தபடியாக இந்த ஏசி டிரான்ஸ்மிஷன்லேயே ஹை வோல்டேஜில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணால் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஹை வோல்டேஜில் டிரான்ஸ்மிட் பண்ணிங்கன்னா கண்டக்டர் மெட்டீரியலுடைய வால்யூமை குறைச்சிடலாம். அதாவது வால்யூமை குறைச்சிடலாம்னா நமக்கு வந்துட்டு வெயிட்டு குறையும். வெயிட்டு குறைஞ்சினா காஸ்ட்டு குறைஞ்சிடும். அப்போ ஹை வோல்டேஜில் டிரான்ஸ்மிட் பண்ணால் டோட்டலாக கண்டக்டர் காஸ்ட்டை வந்துட்டு குறைச்சிடலாம். அதுக்குரிய ஃபார்முலா வந்துட்டு ஒரு இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஃபைனல் ஃபார்முலா. இது பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் கண்டக்டருக்குரிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு நல்லா தெரியும், வால்யூம் ஆஃப் கண்டக்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி வோல்டேஜ். வோல்டேஜ் ஸ்கொயர் வேல். அப்போ வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் வால்யூம் கம்மியாக இருக்கும், வால்யூம் கம்மியாக இருந்தால் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதர் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா பி பவர் டு பி டிரான்ஸ்மிட்டட், ரோ ஸ்பெசிஃபிக் ரெசன்ஸு, எல் லென்த் ஆஃப் தி கண்டக்டர், டபிள்யூங்கிறது லாஸ், பவர் லாஸ், காஸ்பேங்கிறது பவர் ஃபேக்டர். அப்போ வந்துட்டு அதிக ஹை வோல்டேஜில் வந்து வால்யூம் ஆஃப் கண்டக்டர் கேன் பி ரெடியூஸ், காஸ்ட் கேன் பி ரெடியூஸ். அடுத்து டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஹை வோல்டேஜில் நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணால் அதுக்கு இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 -
√3 J ρl /V cos phi. இங்கே வந்துட்டு இந்த டேர்ம் 0 ஆச்சுன்னா எஃபிஷியன்சி 100 ஆகும். அப்போ இந்த டேர்ம் 0 ஆகணும்னா கீழே உள்ள டினாமினேட்டர் வந்துட்டு ஹையாக இருக்கணும். இப்போ V ஹையாக இருந்துச்சுன்னா இந்த ஹோல் டேர்ம் வந்து 0 ஆயிரும், எஃபிஷியன்சி கூடிடும். அப்போ எஃபிஷியன்சி கூடணும்னா ஹை வோல்டேஜில் நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணால் எஃபிஷியன்சி கூடிடும். அதே மாதிரி லைன் ட்ராப் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன். லைன் ட்ராப் பர்சன்டேஜ் லைன் ட்ராப்ஸ் ஈக்குவல் டு J ρl /V × 100. இங்கே V வந்து ஹையராக இருந்துச்சுன்னா லைன் ட்ராப்பு லோவாக இருக்கும். நமக்கு லைன் ட்ராப் வந்து லோவாக இருக்கணும். அப்போ அது ஒரு அட்வான்டேஜ். அப்போ ஹை வோல்டேஜில் ட்ரான்ஸ்மிட் பண்ணால் 3 அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று, கண்டக்டர் காஸ்ட்டு குறைக்கலாம், டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சியை கூட்டலாம், லைன் ட்ராப்பை குறைக்கலாம். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறது. ஃபைனல் நம்ம கன்க்ளூட் பண்ணிடுவோம். என்னென்ன பார்த்துருக்கோம்ட்டு வாட் இஸ் ஏசி டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். லேஅவுட் ஆஃப் ஏசி பவர் சப்ளை ஸ்கீமை பற்றி பார்த்தோம். வேரியஸ் சிஸ்டம் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு பார்த்தோம். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஏசி டிரான்ஸ்மிஷனை பற்றி பார்த்தோம். ஃபைனலாக வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹை டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்த்தோம். இதை பற்றி நீங்கள் அதிகமாக ரெஃபர் பண்ணணும்னா நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸில் வந்துட்டு பேஜ் நம்பர் 41 to 44 பாருங்கள். அதே மாதிரி புக் வந்துட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் பவர் சிஸ்டம் VK மேத்தை ரெஃபர் பண்ணுங்கள். வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். நன்றி.